பீரியட்ஸ் பெயின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருந்தேன் நானு. அப்புறம் ஹாஸ்டல் லைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பீரியட் பெயின்னா என்னென்னு ஒரு செகண்ட் டே, தேர்ட் டே அந்த மாதிரி வரும். வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அது போயிடும். அதுவும் பெருசாக இம்பாக்ட் கொடுத்ததே கிடையாது. அது இதனால் சத்தான சாப்பாடு இல்லாததுனாலையா என்னன்னு தெரியல, ஸ்ட்ரெஸ்னாலையான்னு. அப்புறம் இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் ரொம்ப பெயின் எனக்கு நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அது நான் என்னோட மனப்பிரமையா இல்லை உண்மையாகவே தான் எனக்கு அதுக்கப்புறம் தான் அதிகமாச்சானே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. இந்த கிராம்ஸ்க்கு ஹார்ட் பேக்லாம் நான் மற்றவங்க யூஸ் பண்ணி தான் பார்த்துருக்கேன். இப்போ என் லைஃப்பில் எனக்கே தேவைப்படுது. ஷீரோக்கு ஒரு டைம் வேக்சின் போட்டு பாவம் குழந்தைக்கு வீங்கி போயிடுச்சு. அப்போ இந்த கோல்டு கம்ப்ரெஸ் கொடுக்கறதுக்காக ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து அவனுக்கு ஒத்தனம் கொடுத்துட்டு இருந்தோம். அது மறந்தே போயிட்டு ஃப்ரீசர்லேயே விட்டாச்சு. அது பார்த்தா நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அது உருகிற வரைக்கும் மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். என்னால் வலி தாங்க முடியல. ஷீரோ அவனாவே வந்து கன்சோல் பண்ணுறான், என்ன என் பக்கத்தில் வந்து படுத்துட்டு இருந்தான். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவனுக்கு எப்படி புரியுது நம்ம எதுவுமே அவன்கிட்ட சொல்லலை, நம்ம போய் படுத்துருக்கிறத பார்த்துட்டே அவன் கண்டுபிடிச்சிட்டு வந்து படுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட பீரியட்ஸ்லாம் எப்படி போகும்னு கொஞ்சம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்பயாச்சும் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கீங்கன்னு மனசு கொஞ்சம் ஆறுதல் பட்டுப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.